வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகி 3 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் ஃப்ரிட்ஜ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த ஃப்ரிட்ஜ் தான் நான் சூஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இவங்க எனக்கு டெமோ காட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனால் கடைசியாக அவங்க தான் என் சப்ஸ்கிரைபர்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறமேட்டா வந்து நீங்கள் அது பண்ணுவீங்களே, கேக் சேல் பண்ணுவீங்களா அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட பேசினது. என்னோட பெரிய ட்ரீம்னே சொல்லாங்க. டபுள் சைட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃப்ரிட்ஜ் வரும் இல்லையா, அது வாங்கணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டு ஒரு 8 மந்த்தாகவே நான் அந்த ஃப்ரிட்ஜ் தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். சரி பொறுமையாக மாடியில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம், கீழே இடம் பத்தாது இல்லையா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வீட்டில் சடனாக ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனதுமே என்னால் எதுவுமே யோசிக்கவே முடியல. நான் சொன்ன ஃப்ரிட்ஜ் வந்து இப்போதைக்கு வாங்க முடியாதுங்க, அது பட்ஜெட் வந்து அதிகமாக வரும். அதனால் அதே மாடலில் மேலே ஃப்ரீசரும் கீழே வந்து டோர் வச்ச மாதிரி வரும் இல்லையா, ஒன் சைடாக வரும்ல, அந்த ஃப்ரிட்ஜை நான் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த பிரியாணி பாட் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ரெண்டுமே பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, இப்போ நீ இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோ, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உனக்கு நீ கேட்ட ஃப்ரிட்ஜ் நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நான் பிரியாணி வாங்கினதுமே என் மைண்ட் வர மாறிடுச்சு. நெய் சாப்பாடு தான் வேணும்னு சொல்லிச்சா, நெய் சாப்பாடை வாங்கிட்டு நேராக வந்து என்னோடய கடைக்கு வந்துட்டேன். கடையில் கேக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்து பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. பிரியாணி பாட் வந்து சொன்னோம் இல்லையா, அது ரேட்லாம் பேசிவிட்டு அதையும் வாங்கிட்டோம். நான் கடைசியாக சூஸ் பண்ண ஃப்ரிட்ஜ் இது தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது.